அந்த கதவை சாத்துங்க முதல்ல. வரும்போதே டாய்லெட்டுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மறையூர் டு சின்னாறு இடையில ஏகப்பட்ட எலிஃபெண்ட்டு. அது பார்க்க உங்களுக்கு க்ளவுடு மாரி இருக்குது. எத்தனை நாள் ஆனாலும் வீணாக போகாதுல்ல? இல்லை. எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்? இருக்கும், ஒரு வாரம் எல்லாம் ஈஸியாக இருக்கும். காஃபி கொட்டைகள். இதெல்லாம் ஒரு காமெடி. இப்போ தான் நான் ஆன் பண்ணுறேன். இப்போ நல்லா எரியுது பாருங்க. இங்கெல்லாம் ஆணையெல்லாம் வருமா? இப்போ தாங்க வருது. ஊருக்குள்ள இதே போவாங்க. இப்போ போகுது. இப்போ போதா? இப்போ போகுது. காட்டு மாடு இது அங்கே மேய்து. இங்கெல்லாம் மேயும் காட்டு மாடு. முடிச்சுட்டு அந்த ஃபால்ஸை கிராஸ் பண்ணுறாங்க. நீங்களே அங்கே காட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்களா? நாங்கள் உடுமலைப்பேட்டிலேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பிருக்கோமா, 10 o'clock கிளம்பணும். கிளம்பி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் போட்டுட்டு வரதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இடையிலலாம் கொஞ்சம் இறங்கி வியூ பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் ஏறுற வழியில் செம்ம த்ரில்லிங் ரைடு இன்றைக்கி வந்தது. நாங்கள் ஆக்சுவலாக சின்னாறு வைல்ட் லைஃப் சாங்சுரி வழியாக தான் வருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய ரோடு கிடையாது, சிங்கிள் ரோடு தான். எத்தவளை வண்டி வந்தால் கூட மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோடு. ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டை ஒட்டினாப்புல 2 சைடு வந்து திக் ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்குள்ளார பூந்து தான் நம்ம வருவோம். எலிஃபெண்ட் வந்து இந்த மூணாறு ரோடில் ஏகப்பட்ட எலிஃபெண்ட் இருக்குது. அந்த மறையூர் டு சின்னாறு இடையில ஏகப்பட்ட எலிஃபெண்ட்டு. சரி, எலிஃபெண்ட் பார்க்கலான்னு பார்த்தோம். இடையில வந்து எலிஃபெண்ட்டை பார்க்க முடியல, எலிஃபெண்ட் போட்டு சாணியை தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பயமே எங்களுக்கு விலகலை. அதுக்குள்ளார சரி ஒரு வழியாக கொம்பன்ட்டேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. நடுவில் ரோட்டில் அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா திருப்புறத்துக்கு கூட அங்கே இடம் கிடையாது, சிங்கிள் ரோடு தான், 2 சைடும் டீப் ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நாங்கள் வந்துட்டு வர்ற வழியில் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்த்தோம். இடையில எதுவும் பார்க்க முடியல. ஒரு வழியாக நாங்கள் மறையூரில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் இங்கே காந்தலூர் வர்றதுக்கு. அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டரு. வர்ற வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ரோடெலாம் நல்லா இருக்குது. பெரிய ரோடாக இல்லைனாலும் நார்மலான ரோடு திட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. தாராளமாக வரலாம் காரில். நம்ம வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கிற ரெசார்ட்டு இது மினிஸ்டர் மேன்ஷன் அப்படிங்கிறது தான். நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலிமா இங்கே இந்த ரெசார்ட்டு புக் பண்ணோம். ரெசார்ட் நல்லா சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்கல்ல வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது சைட்லலாம். இப்போ வந்து பார்த்தா இப்போ தான் வந்தோம், 1 o'clock தான் ரீச் ஆனோம். சரி, வெளியில் எங்கேயும் சாப்பிட்டு இவங்கள்ட்ட சொன்னால் ஃபுட்டு இவங்களே வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நைட்டு தான் பண்ண முடியும், முன்னாடியே சொன்னால் தான் வந்து பண்ணி கொடுக்க முடியும். சிக்கன் வந்து பெர் கேஜி வந்து 450 ரூபா. அது நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு தேவையோ, கிரேவி வேணால் கிரேவி தருவாங்க, ஃப்ரை வேணால் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அந்த நம்ம கேட்குற வெரைட்டியில் அது 1/2 kgலேயே 1 kg அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது தவிர பரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் இருக்குது. 10 rupees போல் ஈச்சு. ஆனால் இப்போ வந்து டைம் இல்லாதனால இங்கே பக்கத்துலேயும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஹோட்டல் கிடையாது பெருசாக. அதனால் என்ன பண்ணோம், நாங்களே நூடுல்ஸ் கொண்டு வந்துருக்கோம். நூடுல்ஸும் நல்லா சூப்பராக பாருங்கள், இன்னும் ஆவி பறக்குது. வெளியில் பாருங்கள் கிளைமேட்டு சும்மா க்ளவுடியாக அப்படியே இது பாஸ் ஆகுது பாருங்கள், மிஸ்ட்டு செமையாக இருக்குது. ஒத்தமலை ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கும். அது அங்கே வந்து ஆஃப் ரோடில் வந்து ஜீப் டிரைவ் செம்ம அட்வென்ச்சராக இருக்குமா. அது போயிட்டு ஃப்ரூட் கார்டன் இருக்குது, இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, இதெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் வேறு அட்டைப்பூச்சி வர நிறையா இருக்குன்னு சொன்னார். சரி, நாளைக்கு போய்க்கலாம், இன்னுமா போனால் அவன் ஜாஸ்தி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இங்கே இருந்துட்டு இன்றைக்கி நூடுல்ஸ் செஞ்சுருக்கு சூப்பராக. இங்கே ஆக்சுவலாக வந்தது கிளைமேட்டுக்காக தான். அருமையான லொக்கேஷன், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வீக் டேஸில் வந்துருக்கிறதுனால யாருமே இல்லை இந்த ரெசார்ட்டில், எங்களை தான் யாருமே இல்லை. ரெசார்ட் வந்து மெயின் ரோட்டை ஒட்டினாப்லேயே இந்த ரெசார்ட் இருக்குது. அதனால நம்ம ஈஸியாக அக்சஸ்ஸு.
ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்திருக்கிறோம். காந்தலூரில் ஃபஸ்ட்டு டே. வெளியில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இன்றைக்கி. பட்டு போக முடியல. வந்ததே மதியம் 1 மணிக்கு மேலே வந்ததுனால வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மழையும் பிடிச்சிருச்சு. அதனால் எங்களுக்கு எங்கேயும் போக முடியல. அதனால் என்ன பிளான் பண்ணோம், ஜஸ்ட்டு நகர்வலம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஜஸ்ட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மிஸ்ட்டு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நான் தங்கியிருக்கிற ரூம்குள்ளே வந்து நான் போனப்போ வந்து அந்தளவுக்கு மிஸ்ட் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் உட்காந்து பால்கனியில். பார்த்திங்கன்னா தூரமாக மிஸ்ட்டு வந்து அப்படியே பாசிங் ஆகி போயிட்டே இருந்தது. அப்படியே எங்கள் பக்கம் வந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ரூம் பால்கனி கீழே உள்ள கார்டன் ஏரியா ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு அழகாக போச்சு. அது செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி உட்காந்து பார்த்தோம். சரி, அப்படியே அங்கே உட்காந்துருக்கிறத பாருங்கள். இங்கே பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடிலாம் பாருங்கள் எவ்வளோ இதெல்லாமே மிஸ்ட்டு தான். வெள்ளேர்னு இருக்குது பாருங்கள். எனக்கு பின்னாடி பாருங்கள், ரோட்டில் அப்படியே போகுது பாருங்கள் பாஸ் ஆகி. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. யோ பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம்னு இருக்கா. வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ஏரியா, இந்த ரெசார்ட்டை சுற்றிலும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை பார்க்கவே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ரெசார்ட்டு இருக்கிற இடமும் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. இப்போ கேம்ப் ஃபயர் சொல்லியிருக்கிறோம், ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்பிக்யூ போடலாமான்னு ஒரு பிளான் இருக்குது. நைட்டு ஃபுட்டு இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா கேஜி கணக்கு. இப்போ சிக்கன் வந்து 1 kgனா எவ்வளோ சொன்னாங்க? 450யா? 450 வந்து பெர் கேஜி சொன்னாங்க. நமக்கு எதுக்கு 4 kg வாங்கி வேஸ்ட்டாக போய்டும். அதனால் ஒரு 1/2 kg நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாரி, அதாவது 1 kg வந்து 450. அதனால் நான் 1/2 kg வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அது போதும் அப்படின்னுட்டு. இப்போ நாங்கள் வாக் முடிச்சுட்டு இங்கே ஃப்ரூட் கார்டன் இருக்குது, போயிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அங்கே உள்ள அவரை ரெசார்ட்டோட ஓனர் பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாரு. அவர் தான் ஓனராக. அவருக்கு நிறைய ரெசார்ட் வச்சுருக்காரு. இப்போ ஹில் டாப்பில் உச்சியில் ஒரு ரெசார்ட் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம் உச்சியில் இருந்தது. நாளைக்கு அங்கே போகலாம் அப்படின்னாரு. இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மேலே ஏறி நம்ம அப்படியே போகணும். பார்க்குற இடம்லாம் ஒரே புகமூட்டமாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ஃபேஷன் ஃப்ரூட். பாருங்க, ஃபேஷன் ஃப்ரூட்டு ஃபேஷனாக தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்து சாப்பிட சொன்னாங்க. வேற இது ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது, பாக்ஸ்குள்ளார போட்டிருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு புளிப்பு நல்லா இருக்கு. காமி ஒரு விதையோட சாப்பிடும்போது இதாக இரு அப்படியே இரு. காமி அந்த ஃப்ரூட்ஸை பக்கத்தில் காமிப்போம். இதுக்கு பேர் தான் ஃபேஷன் ஃப்ரூட். இது எவ்வளோ? இது ஃபேஷன் ஃப்ரூட்டு 160 பெர் கிலோ. இது பூண்டா, மலை பூண்டா? இது சூப்பராக இருக்கே பார்க்க. இது எப்படி நல்லா காரமாக இருக்குமா? கீழே இங்கேருந்து எடுக்கிறதா? எப்படி அந்த ஸ்பைசி காரம் இருக்குமா இல்லை நார்மல் பூண்டு மாதிரி தான் இருக்கும்? பியூர்லி ஆர்கானிக். நம்ம நார்மலாக மலை பூண்டுன்னு சொல்லுவேன், அதுவா? இது என்னது? ஓ, சீதாப்பழமா?